உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கும் தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துல ஆளும் கட்சி மற்றும் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் சிவசங்கர், இயக்குனர் அட்லி சிறந்த திரைப்பட காட்சிகளை எடுத்து வெட்டி ஒட்டி ஹிட் கொடுப்பார். அதே போல எங்கள் ஆட்சியின் தேர்தல் வைத்துக் கொண்டு தற்போது ஆளுநர் உரையில ஆட்சி நடத்தப்படுகிறது என்பதை ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனமாக வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், தமிழ் திரையுலகிலிருந்து மக்கள் பணிக்காக திரைப்படத்தை விடுத்து எங்கள் தலைவர் முதலமைச்சராக ஆகி அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆனால் முழு நேர அரசியல்வாதியான சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் அட்லியை குறித்து பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எடிட்டிங்கை குறித்து பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அட்லிக்கும் சட்டமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? காலமும் காட்சியும் ஏற்கனவே மாறிவிட்டது என்றும், மாநில உரிமை மற்றும் மொழி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எப்போதுமே தமிழ்தான் எங்களுக்கு மூச்சு என பதிலளித்தார். இந்த மீது தொடர்ந்து பேசிய உறுப்பினர் சிவசங்கர், இயக்குனர் அட்லியையும் நான் ஃபாலோ செய்கிறேன், சட்னியை குறித்தும் பேசுவேன், அட்லியை குறித்தும் பேசுவேன் என பதிலளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உங்களையும் ட்விட்டரில் ஃபாலோ செய்கிறேன், அட்லியையும் ஃபாலோ செய்கிறேன் என பேசியது அவையில ஒரு காரசாரமான விவாதத்திற்கு அடுத்தபடியாக இதை எடுத்து சொல்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு உறுப்பினர்களும் இதற்கு பதிலளிக்கும் விதத்துல ஆளுங்கட்சி அமைச்சர்களும் அதற்கு பதிலளிக்கும் விதத்துல எதிர்கட்சி உறுப்பினர்களும் பல்வேறு விஷயங்கள்ல காரசாரமான விவாதங்கள்ல ஈடுபட்டனர். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.